அட என்னப்பா அது, காலம் மாறி போச்சு காலம் மாறி போச்சுன்றாங்க. காலம் எங்கேயா மாறிச்சு? வெயில் காலத்தில் வெயில் அடிக்குது, மழை காலத்தில் மழை பெய்யுது, குளிர் காலத்தில் குளிர் அடிக்குது. அப்புறம் எங்கே காலம் மாறி போச்சு? அன்னைக்கு அந்த காலத்தில் ஆரோக்கியமாக இருந்தான் மனுஷன். இயற்கையான உணவு, சரியான நேரத்துக்கு சாப்பாடு, நல்லா உழைச்சாங்க. உழைப்பாளிங்க கைவீசி நடந்தா எல்லாம் நடையிலே அவனுக்கு எந்த வியாதி வராது, உடம்புக்கு நோய் நொடி இல்லாமல் வாழ்ந்தான். இன்னைக்கு கைபேசியோடு தான் நடக்கிறான் மனுஷன். கைபேசி இல்லாத மனுஷனை பார்த்துருக்கீங்களா? குழந்தையிலேருந்து பெரியவங்க வரலையும் காதில் கைபேசியோடு தான் அலையிறாங்க. அன்னைக்கு குறைஞ்ச சம்பளம் இருந்தாலும் நிறைவான வாழ்க்கை. வேலைக்கு போவாங்க, சம்பளம் கம்மியாக தான் இருக்கும், வசதி வாய்ப்புகள் இருக்காது, ஆனால் குடும்பத்தில் சந்தோஷம் இருக்கும், நிறைவாக இருந்தாங்க. இன்றைக்கி இவ்வளோ சம்பளம் வாங்குகிறாங்க, 1 லட்சம் 2 லட்சம்னு சம்பளம் வாங்குகிறாங்க. குடும்பத்தில் நிம்மதி இல்லையா? ஆளுக்கு ஒரு பக்கம், ஒரு வீட்டுக்குள்ளே இருக்கிறவங்களே ஆளுக்கு ஒரு பக்கம் செல்லை நோண்டிக்கிட்டு சந்தோஷம் இல்லாமல், சாப்பாடு இல்லாமல், நேரங்காலம் தெரியாமல் உடம்பை கெடுத்துக்கிட்டு திரிகிறாங்க. மனசில் நிம்மதிங்கிறதே கிடையாதுங்க. அவன் வீட்டை விட்டு வெளியில் போயிட்டு திரும்ப வீட்டுக்குள்ளே வர்றதே கஷ்டம். அப்படி ஒரு சூழ்நிலையில் இன்றைக்கி மனுஷன் வாழ்ந்துக்கிட்டு இருக்கான். அப்புறம் எங்கே காலம் மாறி போச்சு? காலம் அங்கேயே தான் இருக்குது, நீ தான் மாறிக்கிட்டு இருக்க. விஞ்ஞான வளர்ச்சி எல்லாமே மனுஷனால தான் நடக்குது. காலமெல்லாம் மாறல, அது அப்படியே தான் இருக்குது. நம்ம தான் மாறிக்கிட்டு இருக்கோம். புரிஞ்சு நடத்துங்க.